கஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹி. அன்பான கடகராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் பார்க்கலாமா? முதல்ல கடகராசிக்காரர்களை பற்றி சொல்ல வேண்டும். கடகராசிக்காரர்களை போல அருமையானவா யாருமே கிடையாது, நல்லவா யாருமே கிடையாது. அவ பத்திரமாத்து தங்கம். ஆனால் அந்த உலகத்தில் பத்திரமாத்து தங்கமாக இருக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி சில கஷ்டங்களை இவ அனுபவிப்பா. பகைவனுக்கும் அருள்வாய் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு சொன்ன மாதிரியா இந்த கடகராசிக்காரர்கள் என்னென்னா பகைவனுக்கு அருள்றது இல்லை, பகைவனுக்கே அருளைன்னு இருப்பார். அந்த அளவுக்கு கருணை, பாசம், தாய் அன்பு. ஒரு அம்மா அவளோட மகன் ரொம்ப பொல்லாதவன். அந்த அம்மா குழியை தள்ளி மண்ணை போட்டு வாரி போட்டணும். போகச்ச தடுக்கின்றான் காலில். அந்த குழியிலேருந்து சத்தம் கேட்டுதான், கண்ணா வழியில ஏண்டா காலில் தடுக்கின்ற பார்த்து போடா அப்படின்னாங்க. இது எப்பேற்பட்ட அன்பு! இப்பேற்பட்ட அன்பை உடையவர்கள் கடகராசிக்காரர்கள்னா மிகை ஆகாது. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2.5 வருஷம் அதுக்கு மேலே அஷ்டமத்தி சனி காலம், கண்ட சனி காலம், அப்படி எப்படியுமே கணக்கு போட்டு பார்த்தா 5 வருஷ காலமாகவே இவ படுற பாடு ரொம்ப கஷ்டமானது. இதில் என்ன வம்பு அப்படின்னா, இவாளுடைய உழைப்பு, இவாளுடைய அன்பு, இவாளுடைய பாசம், இவாளுடைய தியாகங்கள்னால பல பேர்களும் சந்தோஷப்பட்டு பழவிய நீ அழறியா அவங்கள்ல ஜலம் வந்துதான் கேட்க மாட்டேன், எல்லா அவாவும் சமாளிச்சுப்பா அப்படின்றத மாதிரி நினச்சின்னு போயிருக்கிறது தான் பெரிய பரிதாபமான நிலைமை. ஆனால் அத்தனை கண்ணீரையும் துடைக்கும்படியாக தமிழ் புத்தாண்டு இவர்களுக்கு நல்ல விடியலை கொண்டு வந்து கொடுக்கறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, முதல்ல சனி பகவான் அஷ்டமத்து சனிகாலம் முடிஞ்சு போச்சு. இந்த அஷ்டமத்து சனிகாலம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, 7 பிறவிகளுடைய மொத்த கஷ்டத்தையும் இந்த பிறவியில் அனுபவித்து ஆட்டி படைச்சி அம்பலத்தில் வைக்கும். ஐயோ நான் நல்லவளாச்சே, ஐயோ நான் நல்லவனாச்சே அப்படின்னு கத்தின்னு இருக்க வேண்டியது தான். ஆனால் இந்த ஜென்மத்தில் தான் நல்லவா, போன ஜென்மம், அதுக்கு முன் ஜென்மம், அதுக்கு முன் ஜென்மெல்லாம் பார்த்து எடுத்து எல்லாத்துக்கும் தராசு போட்டு அது கொடுத்து வச்சுருக்கணும். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா இந்த கடகராசிக்காரர்கள். அவமானம், மனசுக்கு திட்டமில்லாத, அமைதி இல்லாத, ஒரு பித்து பிடிச்ச மாதிரியான ஒரு நிலைமை. பித்துனா என்னன்னா பைத்தியம் இல்லை, அதாவது என்னென்னா நம்ம இவ்வளோ அன்பாக இருக்குமே, இந்த அன்பு இந்த உலகத்திலே இல்லையா இருக்குமே அப்படின்னு ஏங்குற அளவுக்கு அந்த அன்பு காட்டியிருப்பாவா. இவாளுக்கு இந்த அஷ்டமத்து சனிகாலம் விலகி போச்சு. ஆனாலும் இந்த ராகு பகவானுடைய அந்த ஒரு அஷ்டம ராகு இன்னும் விலகலை. இருந்தாலும் அது குரு பகவானுடைய பார்வையினால் அந்த அஷ்டம ராகு வரல. இன்னைக்கு கெடுதல்கள்லாம் எதுவும் வராது, பிரச்சனைகள்லாம் நீங்கி போச்சு. நல்லா நிம்மதியாக பெருமூச்சு விடலாம், நிம்மதி மூச்சு விடலாம், அமைதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது அப்படின்னு பாடலாம். அந்த அளவுக்கு நல்ல காலங்கள் ஏற்பட்டு இப்போ இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து அவர்களுடைய லைஃபு இனி லைஃப் லாங் அவளுக்கு கெடுதலோ கஷ்டங்களோ வாழ்க்கையில் அவமானங்களோ கிடையாது. இது வேணால் சொல்ல சந்தோஷமாக இருக்கவே இது எட்டுப்பட்டது கேட்டால் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்றதுக்கே இல்லை. ஆயுள் ஜீர்க்கம், தடைகளெல்லாம் அகலும், தடைகளெல்லாம் அகலும். குடும்பத்தை வச்சு பிரிந்து வாழ்ந்திருந்தவா குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இவர்களோட திறமைகள் எல்லாம் நல்லா வெளிப்படும். வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு சூரியனும் நல்லதை கொடுக்கும். இனி நல்ல காலம் நல்ல வேலை அப்படின்றது வழக்கு வந்துடுது. நிறைய பணக்காசுகள்
சேரும். இத்தனை நாள் அலைஞ்சி திரிஞ்சு அல்லாடி கஷ்டப்பட்டு அடைஞ்ச சந்தோஷத்தை அலைச்சல் திரிச்சல் இல்லாமையே சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆனந்தமான சுகமான ஒரு காலம் இப்போ வாழ்க்கை ஏற்படுத்துது. குடும்பம் நல்லா சீராகும், பணம் காசுகள்லாம் நல்லா வரும். கௌரவம் ரொம்ப குறைஞ்சி போயிருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இவளுக்கு. ஏன்னா இவள் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவ. எல்லாருக்கும் தான் தன்மானம் இருக்குது அப்படின்னாலும் கூட இவள் ரொம்ப தன்மானம் பார்க்குறவ. அதனால் இவளுக்கு கொஞ்சம் ஏதாவது யாராவது மூஞ்சி காட்டினா கூட அது 100 நாள் அவளுக்கு அது மனத்தை விட்டு வேதனை போகவே போகாது. அந்த மாதிரிப்பட்டவளுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இந்த போன 5 வருஷ காலங்களாகவும் கஷ்டப்படுத்திட்டு இப்போ முயற்சிகள்னா கைகூடும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்த கணவன் மனைவிகள்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல சந்தோஷமான தாம்பத்திய வாழ்க்கை இவளுக்கு கிடைக்கும். நல்லபடி குழந்தை பிறக்கும். அம்மா நல்லா நோய் நொடிகளாக இருந்தால் கூட நோய் நொடிகள் நீங்கி நல்லா சுகமாக இருப்பாள். இப்போ ரொம்ப நல்ல ராஜயோகமான ஒரு டைம் இவளுக்கு வந்திருக்கு. மகிழ்ச்சி கடலில் திளைக்க போகிறா. திரைத்துறையில் இருக்கிறவளாக இருந்தாக்கா அவளுக்கு ரொம்ப பேரும் புகழும் ரொம்ப வசதியும் நல்லா வரும். அரசியல்வாதிகளாக இருந்தாக்கா நல்ல ஒரு அரசாங்க மதிப்பில் சக்தியாக வருவாள். வீடு ரொம்ப நல்லா களை கட்டி நல்லா சந்தோஷமாக இருக்கும். வீடு பாதி கட்டி முடிச்சிருந்தாக்கா அந்த வீடு நல்லா முழுக்க வீடு கட்டி கிரகப்பிரவேசம் அதெல்லாம் பண்ணுவாள். செவ்வாய் யோகாதிபதியாக இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளால் பாசமும் அன்பும் இவளுடைய நன்மைகளுக்காக அவள் நிறைய செய்யறது அப்படிலாம் நல்லா நடக்கும். பூர்வ புண்ணியமும் இப்போ ஏற்பட்டு போகிறது. அதனால் இந்த கடகராசிக்காரர்கள் போன கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் அதில் பற்றி நினச்சிக்காம இவளுக்கு 5 வருஷ காலமாக இரவு தூக்கம் நல்லா இல்லை. பகலெல்லாம் மனசு கவலை, இரவெல்லாம் அந்த கவலையிலேயே வரக்கூடிய கனவுகள். தூங்கினாலும் கஷ்டம், முடிச்சிருந்தாலும் கஷ்டம், சொல்ல தெரியாத மனவேதனை, உடம்புலேயும் வலி, விசாரங்கள், இப்படி பல விதங்களையும் துன்பமெல்லாம் இருந்தது. அத்தனை துன்பங்களும் சூரியனை கண்ட பனி போல விலகி இவாளும் மனுஷாதான், இவாளுக்கும் கௌரவம் உண்டு அப்படின்னு எத்தனை பேர் அவமானப்படுத்தினாலோ அத்தனை பேரும் இவளை கௌரவமாக ஒரு நல்ல ஒரு பார்வையை பார்க்கக்கூடிய நல்ல அம்சம் இப்போ சேர்ந்துருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. அதனால் கண்டக சனியினாலையும் அஷ்டம சனியினாலையும் நொந்து நூடுல்ஸாக போயிருந்த இவா நல்லா நிமிர்ந்து சந்தோஷமாக நல்ல மகிழ்ச்சியாக கடவுள் நமக்கு நல்ல காலத்தை கொண்டு கொடுத்துட்ட அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு வரக்கூடிய வாய்ப்புகளை நல்லபடியாக முயற்சி செஞ்சு நல்லா அந்த வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திட்டு உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் நிச்சயமாக இருக்க முடியும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அப்படிங்கிறத நான் இதில் இந்த பதிவில் சொல்ல விரும்புகிறேன். இவர்களுடைய மாற்றிக்க வேண்டிய குணம் என்ன அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதாவது நச்சின்னு சொன்னாலே உடனே நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுக்கணுன்றது கிடையாது. அவளுக்கு தெரிஞ்சுதான் அவள் சொல்கிறா, உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி அப்படின்னு வஸ்திரமாக மனசை கொஞ்சம் அல்லாடாத தன்னை பற்றி குறைச்சலாக நினச்சிக்காத நம்ம நல்லா இருக்கோம், இன்னும் நல்லா இருக்க போகிறோங்கிற ஒரு சந்தோஷமாக இருந்தானே இவள் லைஃப் பூரா இவள் எவ்வளோக்குள்ளோ மனசில் சந்தோஷத்தோடு இருக்காளோ அவ்வளோக்குள்ளோ மேன்மேலும் நல்லா வளர்ச்சியாக வருவாள் அப்படிங்கிறது தான் கடகராசி கொண்டான பொது பலனது. இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து ரொம்ப நல்லா இருக்க போகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க.